ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெர்ன் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இரவன்லி மார்ஷியல் கார்டு அப்படிங்கிற மானுவல் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு போட்ட எபிசோடில் ஏதோ பிரச்சனைனால அதை தூக்கிட்டு இப்போ புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். சாவுடா அப்படின்னு அந்த லீடர் ஹீரோ அட்டாக் பண்ண வரான் ஜம்ப் பண்ணி. ஆனால் அதுலேட்டு ஹீரோ எப்படியோ ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடறான். நான் இல்லடா, நீ தான்டா சாவ போகிற அப்படின்னு ஹீரோ பஞ்ச் பண்ண ரெடியாக அதோட கட் பண்ணி ஹீரோ அவங்க அண்ணனை தான் கட்டுறாங்க. டக்குனு ஹீரோ அண்ணன்கிட்ட போய் செகண்ட் லார்ட் இன்னைக்கு மெயின் ஷீட் பக்கமாக போனார், நான் கேள்விப்பட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது அவருக்கு எதுக்கும் நடந்திருக்காது. அங்கே ஹீரோவை பார்த்தா நல்லா குடிச்சிட்டு இருக்கான். நான் குடிச்சதுலே இதாண்டா கிரேட்டு, எனக்கு இன்னொன்று குர்றா. ஆனால் இதுதான் எங்கள்கிட்ட இருக்க கடைசி பாட்டில். என்ன, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே உங்கள்கிட்ட ஆல்கஹால் இல்லையா? இல்லை, நீங்கள் ஏற்கனவே 9 பாட்டில் காலி பண்ணிட்டீங்க. எங்கள்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் செலவு பண்ணி தான் ஆல்கஹாலும் சைடிஸும் வாங்கினோம். நான் எங்கள் காசை செலவு பண்ணி அதை வாங்கினேன்னு சொல்லி ஒன்றும் காட்டல, ஆனால் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதோட ஆல்கஹால் குடிக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்ல. டேய், சுற்றி வலிச்சு பேசாம நேராக பாயிண்ட்டுக்கு வாடா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதோட குடிக்கிறத நிறுத்திக்கலாமே. அப்படி சொன்னது ஹீரோ அவனுக்கு பாரபட்சமே காமிக்கலையே. எட்டி வருவத பறந்து தேய்ச்சிக்கிட்டே போகிறான். உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கே ஆர்டர் போடுறியா? உங்களை தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரில, எதை அரைச்சி கொண்டு வருவீங்கன்னு தெரில. எனக்கு இப்போ ஆல்கஹால் வேணும். இங்கே நான் எவங்களுத்துலையும் கத்தி வைக்கலன்னு நினச்சி எனக்கு நன்றியோட இருங்க. என்னோட கடந்த காலத்தில் ஒருத்தன் கழுத்தில் கத்தி வச்சு அதை கம்பி போல முறுக்கணும். நான் இப்போ குடித்ததும் ஓவராக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து நிறைய குடிக்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ணுறது, வேற என்ன பண்ணுறது? இப்போ நம்மளால முடிஞ்ச அளவு இங்கேட்டு ஓடி போக வேண்டியதான். டேய், இங்கேட்டு எவனும் ஓட பார்க்காதீங்கடா. எனக்கு தெரிஞ்சு அவன் நம்ம டெஸ்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் அதை அவன் தூங்கிட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அப்புறம் இங்கேட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த லீடரும் ஹீரோ கிட்ட போய் இவன் தூங்கிட்டானான்னு பார்க்குறான். இவன் உண்மையாலே இப்போ தூங்கியிருப்பானா? அந்த நேரத்தில் காட்ஸ் வந்து, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கூன் ஃபேமிலியோட செகண்ட் ஹேண்ட் முன்னாடியே கையை வைப்ப, உனக்கு என்ன சாவணும்னு ஆசையா இருக்கா? அப்படி சொல்ற நேரத்திலேயே ஹீரோட அண்ணன் அவங்களெல்லாம் கூட்டத்தை பிரிச்சுட்டு முன்னாடி வரான். அவனை பார்த்த மற்றவங்களும் இவன் தானே ஸ்வாட் டிராகன் அப்படின்னு பார்க்குறாங்க. என்னது, இவன் தான் நாகூன் ஃபேமிலியோட செகண்ட்லடா? அந்த நேரத்தில் ஹீரோவும், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே இப்படி பண்ணியிருப்பீங்க, அதுக்கு நீங்க எங்களை கொண்டிருக்கலாம்டா. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, உங்களை நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். நிச்சயமா அப்படி பண்ணுவேன் அப்படிங்கும் போதே ஹீரோ வாயை புத்திடுறான். இவர் ஏதோ தூக்கத்தில் உளறாரு, நீங்க தப்பா நினச்சிக்காதீங்க. இல்லைன்னா இப்படிப்பட்டவரை நாங்கள் துன்பப்படுத்துவோமா? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல அவன் மேலட்டும் உன் கையிடுறா. எஸ் சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் கையை எடுத்துறேன். அந்த நேரத்தில் ஹீரோ அவன் கையை பிடிச்சி, நீ எங்க போலான்னு பாக்குற, எனக்கு இன்னொரு கப்பு கொடு அப்படிங்கிறான். அதை பார்த்த ஹீரோ உங்க அண்ணனும் அவன் தலையிலே எட்டி உதவுறான். அவன் பறந்து தெரிச்சு விழுறான். நான் தான் அவன்கிட்ட ஏற்கனவே அவன் மேலட்டு கையெடுக்க சொன்னான்ல. அந்த நேரத்தில் ஹீரோ கேரக்டரும், நீங்க என்ன குடிச்சிருக்கீங்களா? நீங்க ஏன் இவ்வளோ அதிகமாக குடிச்சிங்க? இப்ப பாருங்க, உங்களாலேயே இதை ஹேண்டில் பண்ண வைக்கல. அதெல்லாம் இருக்கட்டும், அவன் யாரு? அமைதியா இருங்க, அவன் தான் உங்க அண்ணன். உங்களுக்கு அது கூட ஞாபகம் இல்லையா? நீங்க ரொம்ப கேட்டுட்டீங்க. அண்ணனா? எனக்கு அண்ணலாம் இருக்கான். நீங்க இப்போ ஓவரா குடிச்சிருக்கீங்க, அதனால சிவனன் படுத்து தூங்குங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ வெளியே வச்சுட்டு போனது. ஹீரோ அவங்க அண்ணா அவங்களெல்லாம் பார்த்து, என் தம்பியவே இப்படி பண்ண உங்களுக்கு எவ்வளோ தைரியம், உங்களெல்லாம் நான் பனிஷ் பண்ணாம விட மாட்டேன். அதோட கட் பண்ணி வெளியே நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஹீரோ நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி சத்தம் கேட்குது, அடி வாங்குற மாதிரி. சரி, அங்க என்ன நடக்குது? அதாவது உங்க அண்ணன் வந்து உங்களை இப்படி பண்ணதுனால எல்லாரையும் பனிஷ் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்கூன் ஃபேமிலியோட செகண்ட் நாள் மேலேயே கைய வைக்க எவ்வளவு தைரியம், அதான் இப்படி பண்ணாரு. ஃபர்ஸ்ட் லார்ட் எப்பயும் அமைதியா தான் இருப்பாரு, இதுல நீங்க ஈடுபட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தான் இன்னும் கோவமா வந்தாரு. அப்படி நீங்க வரலனாலும் அவங்கள நான் தான் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அவங்க மறுபடியும் அடி வாங்குறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப வலிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹீரோ சொல்ற நேரத்திலே பின்னாடி பார்த்தா இன்னும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு, அடி வாங்குற மாதிரி. அந்த சீன் அதோட கட் பண்ணி ஒருத்தன் ட்ரைனிங் எடுத்துருக்கிறதா காட்டுறாங்க. அவனும் சும்மா இல்ல, அங்க இருக்கிற எல்லா ட்ரைனிங் டாலையும் விடாம வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அங்க இருக்கிற ஒரு டம்மியை கூட விடாம எல்லாத்தையும் வெட்டி வச்சிருக்கான். அதை பார்த்த ஒருத்தரும், நீ அருமையா பண்ணிருக்கடா அப்படிங்கிறாரு. அதுக்கு இவனும், அப்பா நீங்க என்ன அந்த பக்கம் ஸ்பிரிட் ஸ்வாட் மூலமா நீங்க 10 ஸ்டார் ரீச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வாட் டைக்கர்ங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே தான் நீங்க இருக்கீங்க. இப்போதைக்கு நாங்கூன் ஃபேமிலி சேர்ந்த நாங்கூன் ரியாவை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கூடிய சீக்கிரம் உங்க திறமையும் வெளியே வரும், அப்ப எல்லாரும் உங்களை கண்டுபிடிப்பாங்க. காய்ஸ், இவங்க வேற யாரையும் சொல்ல, ஹீரோ அவங்க அண்ணன் தான் சொல்றாங்க. நீங்க எதிர்பார்த்தபடியே நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்பா. நல்லது, போய் நல்லா தூங்கு. நான் எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே இவன் ஹீரோ அவங்க அண்ணனை பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஸ்வாட் டைகர் ஸ்வாட் டிராகனே டிஃபீட் பண்ணும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு புலி டிராகனே விழுங்குற மாதிரி இருக்கும். அந்த சொர்க்கத்தை அழிச்சாவது அந்த டிராகனை நான் டிஃபீட் பண்ணுவேன். அப்ப ஹீரோவை பார்த்தா நல்லா சூப் குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இந்த சூப்பு உண்மையாலே நல்லா இருக்கு. நீ ஏன் இப்போ மூஞ்சி அப்படி வச்சிருக்க? என்ன சொல்றீங்க? என் மூஞ்சில ஏதாவது இருக்கு? உன்னை பார்த்தா நீ மனசுல எதை நினைச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னானாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. ஏன் நீங்க அப்படி பண்ணீங்க? நான் என்னத்த பண்ணேன்? உங்க எலும்பு சரியாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நீங்க வெளியே போய் வீணாகிறீங்களா? உங்க ஹெல்த்தை நினைச்சு உங்களுக்கு அக்கறையா இல்லையா? உங்களுக்கு ஒரு இல்லஸ் இருக்கு, அதாவது தெரியுமா? அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கு, அதுக்குள்ள இப்படி பண்ணா எப்படி? உங்களை நினைச்சு நிறைய பேர் கவலைப்படுறாங்க, அதாவது தெரியுமா? அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. சரி, அதை விடு. இப்போ எங்கெங்கெல்லாம் எலிக்சரே காணும். நான் கொஞ்ச நாள் அதை கம்மியாக தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எலிக்சர்லாம் காமன் நினச்சிட்டு இருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் அது கொஞ்சம் விலை அதிகம் தானே. அது கொஞ்சம் ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் இல்லை.
அதை தயாரிக்க எவ்வளோ தங்கம் எவ்வளோ ஆள் செலவு பண்ணுறது தெரியுமா? அதோட தயாரிக்கிற பொருள்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ரொம்ப விலை அதிகம் தான் பிறக்கு. சரி நம்ம தான் நாங்கூன் ஃபேமிலி ஆச்சே, இதெல்லாம் பண்ணுறது நம்மளுக்குன்னு அவ்வளோ கஷ்டமா? உங்கள்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நேரத்தில் ஹீரோ அவங்க அண்ணனை தோக்கடிக்கணும்னு சொன்னால அவனை தான் காட்டுறாங்க. சரி உன் ரிப்போர்ட் என்னன்னு என்கிட்ட வந்து கொடு அப்படின்னு பின்னாடி இருக்கவன்ட்ட சொல்கிறான். அவனும் சாங்ஜிம் பெவிலியன்ட்டு இருந்து லெட்டர் வந்திருக்கு. முக்கியமானதுலாம் எதுவும் இல்லை. அவங்க தற்போதைய சூழ்நிலை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அவங்களுக்காக நீங்கள் ட்ரூப் சென்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. சப்போர்ட்? அவங்க இன்னும் என்ன நம்பலையா? 10 வருஷம் இதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கூட இதை நம்பலையா? சரி இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ எதுவும் பண்ணாத, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஃபேமிலி ஹெட் ஏதாவது மூவ் பண்ணாரா? சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய எலிக்சர் வாங்கினாங்க. இதேமாரி தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேங்க்ரப்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 10 வருஷத்துக்கு மேலாக ஒருத்தன் பாய்சனால அடிபட்டிருந்தான். அவனை க்யூர் பண்ண பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கூன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேயே அந்த நாகூன் ஹக் போல எவனுமே வீக்கானவன் இல்லை. நாகூன் ஹக்னா வேற யாரும் இல்லை காய்ஸ், ஹீரோ தான் சொல்கிறாங்க. அவன் பாடி பானை போல தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு 9N ஃப்ளோ பிளாக்கேஜ் இருக்கு. அதோட இங்கே இருக்கிறதுலே அவன் தான் யூஸ்லெஸ். ஏன்னா அவனுக்கு ஒரு மார்ஷல் ஆர்ட் கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவனை காப்பாற்றுறதுக்கு அவங்க சொத்தெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஒரு டிஃபெக்ட்டுக்கு போய் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால தான் நம்ம சைடு அதிக சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அதுக்கு நான் அவனுக்கு நன்றி தான் சொல்லணும். ஆனால் அந்த செகண்ட் லார்டு இப்போ சமீபத்தில் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறான்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த ஹீரோவா அப்படி பண்ணா? ஆமாம், இப்போ அவன் உடற்பயிற்சி தான் செய்கிறான். அதோட நேற்று எங்கேயோ போய் நல்லா வேஸ்ட் ஆகிட்டு வந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அவன் மேலாம் நீ கவனம் செலுத்தாத. ஃபேமிலி ஹெட் அவனை சுற்றி இருக்கவங்கள மட்டும் நீ பாரு, அது போதும். அவன் சாவ போகிறங்கிறத நடிச்சிட்டு இருக்கானா? அவன் எப்போ வேணாலும் சாவர உடல் தான் அவனுக்கு இருக்கு. ஆனால் ஹீரோவை பார்த்தா நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமா இப்போ என் கை உடையல. எனக்கு தெரிஞ்சு என் பாடி பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்னதான் இப்படி ட்ரைனிங் பண்ணாலும் அதுக்கு பதிலாக எனக்கு எலிக்சரும் அதிகமாக தேவை. அதை வாங்குறதுக்கு இந்த நாங்கூன் ஃபேமிலி கிட்ட நிதி இல்லை. அதனால இப்போ அது எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் அமைதியாக அந்த எலிக்சர்லாம் சாப்பிடலாம்னு நினைச்சேன். இப்போ எல்லாமே போயிடுச்சு. என்னை பற்றி இந்த நாகூன் ஃபேமிலியை பற்றி இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இனிமே வீட்டை சுற்றி இருக்கிறவங்க கேட்டா என் மேலே சந்தேகம் வந்துடும். அதனால நான் வேற எங்கேயாவது தான் போய் இதை கலெக்ட் பண்ணி ஆகணும். ஆமாம், அதான் டார்க் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, டார்க் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். ஆர்த்தடாக்ஸ் செட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் லிமிட்டேஷன் இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட குறிப்பிட்ட தகவல் தான் இருக்கும். அதே மறுபக்கம் டார்க் செட் பக்கம் பார்த்தா அவங்களுக்கு அந்தமாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட எல்லா தகவலும் இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள்கிட்ட போதுமான காசு இருந்தால் உங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கும். நான் தேவைப்பட்டது அவங்கள்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வாட் டைகருங்கிறவன்ட்டு ஒருத்தன் வந்து, ஏய் நான் உனக்கு கேள்விப்பட்டேன், உனக்கு தெரியுமா ஒருத்தன் குடிச்சு வினாயிட்டானாம, அது யாரா? அவன் தான் அந்த நாகூன் ஃபேமிலியை சேர்ந்த முட்டாள். உனக்கு தெரியுமா அவன் மார்ஷல் ஸ்டோரேஜ் உள்ளலாம் போய் எலிக்சர்லாம் எடுத்து இப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கானா. அவன் ஒரு கத்தி என்ன சாப்ஸ்டிக் கூட பிடிக்க முடியாத முடந்தான் அவன். அப்படி நீ என்ன தாண்டா இப்போ சொல்ல வர? அவனுக்கு கிடைச்ச எலிக்சர் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா இந்நேரம் டாப் 10 மார்ஷல் ஆர்ட்டில் கூட நான் போயிருப்பேன். அவன் ஃபேமிலி என்னோட பையங்கிறதுனால அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா? அதோட இப்படி முட்டாள்தனமாக பண்ணுறதை பார்க்க எனக்கு இன்னும் வெறியாகுது. அவெல்லாம் என்ன எதிர்க்கிற அளவுலாம் ஒரு பெரிய ஆள் இல்லடா. கவனமாக இரு. அதோட ரூமர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காத. என்னாட்டிலாம் இதை நினைக்காம இருக்க வைக்கல. நான் போய் என் சொந்த கண்ணால் அவன் எப்படி இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். போய் என்னன்னு பார்த்துட்டு மட்டும் வா. முட்டாள் மாரி எதுவும் பண்ணாத. இன்னும் இங்கே பேசுறதுலாம் ஃப்ளாஷ்பேக் காய்ஸ். இப்போ தான் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஹீரோ அவன் கீழே விட்டு போயிருக்கான். அதுக்கு ஹீரோ அவனை திரும்பி ஏய் அப்படின்னு கத்துறான். நீ என்னையா கூப்பிட்ட? ஆமாண்டா, நீ பட்டுன்னு கீழே விட்டு மன்னிப்பு கேட்காம போவியா? நான்லாம் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்னை இன்னும் டென்ஷன் பண்ணிட்டே இருக்காத. எனக்கு டைம் இல்லை. ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுட்டு நீ பட்டுன்னு உன் வழியாக பார்த்து போ. அதுக்காகணும் உனக்கு என்ன சாகணும்னு ஆசையாக இருக்கா? இப்போ நீ ஒழுங்காக மன்னிப்பு கேட்க மாட்டல, அப்போ நீ அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஏதோ அவனை திட்டுறான். அதுக்கு அவனும் என்ன பார்த்தா அப்படி சொன்ன அப்படின்னு மூஞ்சிலே குத்தம் வரான் ஹீரோவை. அப்படி அவன் அடிக்க வர நேரத்தில் ஹீரோ பளிச்சுன்னு அவன் கணத்தில் ஒரு அடி விடுறான். என்ன எப்பறம் நீ அடிக்கலாம் அப்படிங்கிற நேரத்துல பளிச்சு இன்னொரு கணத்துலையும் அடி. ஒழுங்கா நான் அவன்கிட்ட சொன்னப்பே நீ மன்னிப்பு கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு பளிச்சுன்னு அடிக்கிறான். வழி தாங்க அவனும் நிறுத்துறாங்கிறான். ஹீரோவும் நிறுத்துறான். போய் அடிச்சு பிடிச்சி விழுறான். உனக்கெல்லாம் சொல்றதோட அடிச்சுதான் புரிய வைக்கணும் உனக்கு. கேர்ஃபுல்லாரு, இப்போ நான் போறேன். அப்படி ஹீரோ போறப்ப பின்னாடி இவன் சாவுடா அப்படின்னு கத்தி வச்சு குத்த வரான். ஹீரோ டக்குன்னு அதை பார்த்து வெட்டி வயிற்றுல ஒரு உதவ வைக்கிறான். ஹீரோ உதச்ச உதையில போய் செவுத்துல அடிச்சு பலமா விழுறான். அவனை பார்த்த ஹீரோவும் இப்படி பண்ணிட்டு நீ ஆத்ராக்ஸ் செட்டுன்னு சேர்ந்தவன்னு சொல்றியா? நீலாம் எப்படிதான் நாங்கூன் ஃபேமிலிக்கு வந்தியோ? இது பார்க்கறது ஒன்று என் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இந்த மாதிரி துரோகம் முதுகுல குத்துறது ஆர்த்தடாக்ஸா இருந்தாலும் ஈவில் செட்டா இருந்தாலும் ரெண்டும் சேமா தான் இருக்கீங்க. முக்கியமா உன் ஆப்பனண்ட் யாருன்னு பார்த்து சூஸ் பண்ணணும். அதோட நீ ஏன் இப்படி அன்னெசரியா வந்து பிரச்சனையை இருக்கிற? சரி முதல்ல நீ யாரா அப்படின்னு ஹீரோ இப்போதான் அவன் பேரே கேட்குறான். சாரி காய்ஸ், நான் இந்த வீடியோ வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னை மன்னிச்சிருங்க. அந்த வீடியோ ரொம்ப கரெக்ட் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது. அதோட எக்ஸாம் வேறு நடுவில் இருந்தது. இன்னையோட எனக்கு எக்ஸாம் முடியுது. அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட வழக்கமான கேட்குறதான். எப்போயும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.